போடும்போது ரொம்ப கவனமா போடணும். அது வந்து ஒரு மணி நாம உருவாக்கணும்னா வந்து குறைஞ்சது ஒரு 6 மாசம் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா, அந்த ஸ்தம்பன மணியாக இருக்கட்டும், குளிகை மணியாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பார்த்தா குறைஞ்ச நேரம் நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதங்கள் வந்து கடும் உழைக்கணும். நம்ம அந்த குளிகை மணி செய்யறதுக்கும் சரி, நம்ம ஸ்தம்பன மணி செய்யறதுக்கும் சரி, கவன மணி செய்யறதுக்கும் சரி. அப்படி நம்ம கடும் உழைப்பு உழைச்சா தான் நாம அந்த ரசமணி ஆகப்பட்டது, இந்த அபூர்வ மணிகள நாம வந்து செய்ய முடியும். நாம சாதாரணமா நம்ம யோகமணி செய்யணும் அப்படின்னா, நம்ம யோகமணி சாதாரணமா செஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம அந்த யோகமணி எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, பொதுவா வந்து நம்ம சில மூலிகை தேவையான மூலிகை நெறைய இருக்கும் இல்லைங்களா? ஆரை இருக்கு, பனிதாங்கி இருக்கும், விராலி இருக்கும். சரிங்களா? அந்த மாரி நெறைய சில மூலிகைலாம் இருக்கு இல்லையா? நத்தச்சூரி அந்த மாரி நெறைய மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகைய நாம வேலிப்படுத்தி முதல் கொண்டு அத்தனை மூலிகையும் கொண்டு வந்து நம்ம சாதாமணி வந்து நாம வந்துட்டு செய்துக்கலாம். சாதாமணி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து யோகமணி. பொதுவான பலன்கள் குடுக்கக்கூடியது. அந்த பொதுவான பலன்கள் என்னென்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நாடிகள், இதுவே ரொம்ப அபூர்வமானது. நல்லா கேட்டுங்க. சாதாமணி நம்ம செய்யக்கூடிய அந்த யோகமணியே பலம் அதிகம் உண்டு. அப்போ அந்த மணியோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம உடல்ல